ஆண்டவரின் பெயரை சொல்லியும், இன்னும் ஆலயத்தின் பெயரை சொல்லியும், வசனத்தின் பெயரை சொல்லியும், இன்னும் அவர்களுக்கென்று சொல்லி புகழ் தேடுகின்ற கூட்டங்கள் இன்று கிறிஸ்தவத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. மரணத்தின் விளிம்பில் துடித்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் என் தாயானவர்கள் என்னை தூக்கி கொண்டு ஓடுகிறார்கள். மருத்துவ வசதி அருகாமையில் இல்லை, வாகன வசதி அருகாமை இல்லை. நீண்ட நேரம் காத்திருந்து ஒரு பஸ்ஸில் என்னை ஏற்றி கொண்டு, யாராக இருந்தாலும் இயேசுவை நம்பி பாருங்கள், யாராக இருந்தாலும் இயேசுவின் வல்லமைகளை நாடி சென்று பாருங்கள், அவைகள் நம்மை தூக்கி நிறுத்தும். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே இந்த சமாதானத்தின் நேரத்தை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து இந்த புதிய மாதத்தில் நம்மை கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னால், நிச்சயமாகவே ஆண்டவர் நம் மீது அளவற்ற அன்பை வைத்து நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த உலகத்தில் ஆண்டவர் நம் மீது பல திட்டங்களையும் பல நோக்கத்தையும் வைத்துதான் இந்த உலகத்தில் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். ஆனால் பல நேரங்களில் பார்க்கும் பொழுது இந்த உலகத்தின் சக்திகளும் இந்த உலகத்தில் காணப்படுகிற வல்லமைகளும் நம்மை சிதறடிக்க பண்ண பலவிதமான சூழ்ச்சிகளை செய்து கொண்டு இருக்கிறது. பலவிதத்தில் மக்கள் தடுமாற்றத்தில் சென்று கொண்டிருக்கிறார்கள். பல விதத்தில் மக்கள் அழிவின் பாதையை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறார்கள். வேதத்தில் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 9-13 வசனங்களை பார்க்கும் பொழுது, அந்த நாட்களில் பிலிப்பு என்கிறதான தேவனுடைய மனிதன் ஆண்டவரின் வார்த்தைகளை நற்செய்தியாக அநேகருக்கு பரப்பி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் அநேகர் சுகத்தை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். பிசாசின் பிடியில் இருப்பவர்கள் விடுதலையாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மறுபக்கத்தில் பார்க்கும் பொழுது சீமோன் என்கிறதான ஒரு மாய வித்தைக்காரன் உலகத்தின் வல்லமைகளை பயன்படுத்தி தன்னுடைய மாயமான தந்திரமான வார்த்தைகளையும் செயலையும் பயன்படுத்தி அவன் பலவிதத்தில் வெளிப்பட்டு கொண்டிருந்தான். அவன் மூலமாக அநேகர் அவனையும் பின்பற்றுகின்ற ஒரு சூழ்நிலை வந்து கொண்டிருந்தது. இப்படிப்பட்ட நேரத்தில் 2 விதமான வல்லமைகள் அந்த இடத்தில் செயல்பட்டு கொண்டிருந்தது. ஒன்று உலகத்தின் வல்லமை, 2வது நற்செய்தியின் மூலமாக வெளிப்பட்டதான தேவனுடைய வல்லமை. இந்த சூழ்நிலையை மையமாக வைத்து இன்று 3 காரியங்களை நான் உங்களோடு பேசலாம் என்று சொல்லி நினைக்கிறேன். முதலாவது பார்க்கும் பொழுது, புகழ் பெயர் தேடும் உலக வல்லமை. ஆதி சபையின் காலத்தில் மாயவித்தைக்காரர்கள் அதிகமாக உலாவிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் மூலமாக அற்புதங்கள் நடந்தது, அவர்கள் மூலமாக அடையாளங்கள் காணப்பட்டது, அவர்கள் மூலமாக பிசாசுகளையும் துரத்துகின்ற ஆவி அவர்களிடத்தில் காணப்பட்டது. இவர்கள் மக்களை தன் பக்கமாக திருப்புவதற்காக, மக்களிடத்தில் பெயரை பெற்றுக்கொள்வதற்காக இந்த மிக முக்கியமாக இந்த சீமோன் என்கின்ற மாயவித்தைக்காரன் இப்படியாக மாயவித்தைகளை செய்து கொண்டிருந்தான். இவனை பார்த்து இவன் பக்கமாக மக்கள் திரும்பி கொண்டிருக்கிறார்கள். இந்த சீமோனுக்கு தெரியும், நான் செய்து கொண்டிருப்பது ஒரு மாயமானது என்று சொல்லி அவனுக்கு தெரியும். நான் செய்து கொண்டிருப்பது ஒரு நிரந்தரமானது ஒன்று அல்ல. எனக்கு பெயரை சேர்க்க வேண்டும், எனக்கு புகழை சேர்க்க வேண்டும், நான் பணத்தை சம்பாதிக்க வேண்டும், எனக்கு ஆதாயம் வேண்டும் என்று சொல்லி விரும்பிதான் அவன் இப்படிப்பட்ட ஒரு மாயமான காரியத்தை செய்து கொண்டிருந்தான். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்று இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பார்க்கும் பொழுது அநேகர் பொய்யான வார்த்தைகளை பேசி, ஆசை வார்த்தைகளை பேசி, நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்ப வார்த்தைகளையும் செயல்களையும் காண்பித்து நமது உணர்வுகளை தூண்டி அவர்கள் பக்கமாக, மனிதர்கள் பக்கமாக
திருப்புகின்ற சூழ்ச்சிகளும் சூழ்நிலைகளும் இன்று அதிகமாக சென்று கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, பொய்யான வல்லமையால் ஏமாற்றப்படாமல் இருப்பதற்கு மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரின் பெயரை சொல்லியும், இன்னும் ஆலயத்தின் பெயரை சொல்லியும், வசனத்தின் பெயரை சொல்லியும், இன்னும் அவர்களுக்கென்று சொல்லி புகழ் தேடுகின்ற கூட்டங்கள் இன்று கிறிஸ்தவத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் அதிகமாக பரவி கொண்டிருக்கிறது. மக்களுடைய உணர்வுகளை தூண்டிவிட்டு உணர்வு பூர்வமாக பேசி அவர்கள் பக்கம் திருப்பி அவர்களுக்கென்று பெயர்களையும் புகழுகளையும் கூட்டுகின்றதான உலகத்தின் வல்லமைகளுக்கு மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். வசனத்தில் வேதத்தில் பார்க்கும் பொழுது மத்தேயு 24:11 சொல்லப்பட்டிருக்கிறது போல அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இந்த உலகத்தில் காணப்பட வேண்டும். சமாதானம் வேண்டும் என்று சொல்லி காத்திருக்கிற பிள்ளைகளை சமாதானத்தின் குலைச்சலின் பாதையில் சென்று கொண்டிருக்கிற உலகத்தின் அக்கிரமக்காரர்களுக்கும் ஏமாற்றுகிறவர்களுக்கும் மிகவும் ஜாக்கிரதையோடு நாம் காணப்பட வேண்டும். அதோடு கூட இரண்டாவது அதே வேத பகுதியில் பார்க்கும் பொழுது ஆண்டவருக்கு கனத்தை கொடுக்க மறுக்கின்ற உலக வல்லமை, ஆண்டவருக்கு கனத்தை கொடுக்க மறுக்க வைக்கின்றதான ஒரு தேவ வல்லமை. அதே வேத பகுதியில் அதே சம்பவத்தில் பார்க்கும் பொழுது தேவனுடைய பெரிதான சக்தி இந்த சீமோனாகிய மாயவித்தை காரணத்தில் காணப்படுகிறது என்று சொல்லி சிறியோர் முதல் பெரியோர் யாவரும் அவனுக்கு செவி கொடுத்தார்கள். அவன் செய்கின்ற மாய வித்தைகளை பார்த்து இவனிடத்தில் தேவனுடைய சக்தி காணப்படுகிறது, ஜீவனுள்ள தேவனுடைய சக்தி இவனிடத்தில் காணப்படும் என்று சொல்லி நம்பி ஏமாந்து அவனுக்கு செவி கொடுத்தார்கள். அநேக ஆண்டுகள் அவன் மக்களை பிரமிக்க வைத்து கொண்டிருக்கிறான். அநேக ஆண்டுகள் அவன் அப்படி செய்து வந்தது நிமித்தமாக அவனை மக்கள் மதிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். இந்த தந்திர மந்திர சூழ்ச்சிகளை நம்பி ஆண்டவரை நம்பாமல் இந்த மனிதனை நம்பி இவனுக்கு பின்னாக ஒரு கூட்டம், பெரிய கூட்டம் சென்று கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சமாரியர்கள் சீமோன் பக்கம் திரும்பினதனால் மக்களுக்கு என்ன பயன் என்று சொல்லி யோசித்து பார்த்தால் இந்த மக்களுக்கு ஒரு பயனும் இல்லை, ஒரு பயனும் இல்லை. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனம் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் சீமோனிடமிருந்து ஒரு உதவியும் இந்த மக்களுக்கு சென்று சேரவில்லை. காரணம், இந்த உலகத்தையும் அதில் உள்ளவைகளையும் படைத்தது இந்த உலகத்தின் வல்லமைகள் அல்ல. இவன் பின்பற்றுகின்றதான வல்லமை இந்த மக்களுக்கு ஒன்றுமை செய்து கொடுக்க முடியவில்லை. ஒன்றை மட்டும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், கனத்திற்கு சொந்தக்காரர் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிற ஜீவனுள்ள தேவன் ஒருவரே. காரணம் என்ன என்று சொன்னால், இந்த உலகத்தை படைத்தவர் அவர்தான், இந்த உலகத்தை பாதுகாப்பவர் அவர்தான், இந்த உலகத்தில் காணப்படுகிற அத்தனையும் ஆட்சி செய்கிறதற்கு அதிகாரம் படைத்தவர் அவர் ஒருவர் மட்டும்தான். அவரை வேண்டும் பொழுது, அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, அவரிடத்தில் கேட்கும் பொழுது அவர் நமக்கு உதவி செய்கிறவராய் காணப்படுகிறாரே. நம்மை ரட்சிக்கின்றவர் அவர், நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவர் அவர். வேண்டும் என்று சொல்லி அவரிடத்தில் நெருங்கி போய் நிற்கும் பொழுது நம்மை தள்ளிவிடுகிற தேவன் அல்ல. அப்படி என்று சொன்னால் அவர்தான் கனத்திற்குரியவர், அவர்தான் கனத்திற்குரிய ஒரு பெரிய ஆண்டவர் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்று மனிதர்களும் முக்கியமாக ஊழியக்காரர்களும் தலைவர்களும் பொறுப்பாளர்களும் கனத்தை அவர்களுக்கென்று சொல்லி பெற்று கொள்ளும்படியாக தந்திரமான சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, கனம் நமக்கு வேண்டுமென்றோ அல்லது மனிதர்களுக்கு கொடுப்பதையோ விட்டு நாம் ஒன்றுமில்லை என்று சொல்லி அவர் பெருக வேண்டும், நம் ஆண்டவர் பெருக வேண்டும், நாம் சிறுக வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் எப்பொழுது நமக்குள்ளே காணப்பட வேண்டும். யோவான் ஸ்நானகன் சிறைச்சாலையிலிருந்து சொன்னது போல, ஆண்டவரை நான் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளாய் இருக்கும் பொழுது ஆண்டவருடைய நாமம் மகிமை அடையும், ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படும். நாம் சிறுகும் பொழுது ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் உருவாக்கப்படும் என்பதை மறந்து
வந்துவிடக்கூடாது. பெருமையின் எண்ணங்கள் நம்மளுக்குள்ளாக வந்துவிடாமல் இருப்பதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவது பார்க்கும் பொழுது, இங்கு நற்செய்தியால் முறியடிக்கப்பட்ட உலக வல்லமை. இங்கு பார்க்கும் பொழுது சமாரியர்கள் ரட்சிப்பிற்கான நிபந்தனைகளை முழு அளவில் பூர்த்தி செய்கிறார்கள். பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வருவதற்கு முன்பதாகவே அவர்கள் கிறிஸ்தவர்களாக ஆகியிருந்தார்கள். அதற்கு முக்கிய காரணம் இந்த பிலிப்புவின் பிரசங்கத்தின் மூலமாக, இந்த பிலிப்புவின் பிரசங்கத்தை கேட்டு அநேக மக்கள் அவனை பின்பற்றினார்கள். இந்த பிலிப்புவின் பிரசங்கத்தை கேட்டு அநேகர் விடுதலையாக்கப்பட்டார்கள். அநேகருடைய பிசாசின் போராட்டங்கள் மாற்றப்பட்டது. இந்த பிலிப்புவின் நற்செய்தி பணியின் மூலமாக அநேகர் இயேசுவின் அன்பை அறிந்து கொள்வதற்கு மிகவும் உதவியாக இருந்தது. இந்த சூழ்நிலையில் தான் இந்த மாய வித்தைக்காரனாகிய சீமோனும் அந்த இடத்தில் தன்னுடைய மாய வித்தைகளை காண்பித்து உலகத்தின் வல்லமைகளை பரப்பி கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் இந்த பிலிப்புவின் வார்த்தைகளை கேட்டு, இந்த பிலிப்பினிடத்தில் காணப்படுகிற வல்லமை தன்னிடத்தில் காணப்படுகிற வல்லமையோட பெரிய வல்லமை என்று சொல்லி உணர்ந்தான். தன்னிடத்தில் காணப்படுகிற வல்லமையோட உயர்ந்த வல்லமை இந்த பிலிப்பினிடத்தில் காணப்படுகிறது என்று சொல்லி உணர்ந்து அதை கேள்விப்பட்டு அறிந்து இவன் இந்த பிலிப்புவை பின்பற்ற தொடங்கினான். இந்த பிலிப்பு செய்ததான அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்த்து இந்த மாய வித்தைக்காரன் வியர்ந்து போனான். இப்பொழுது உணர்ந்து கொண்டான், என்னிடத்தில் இருப்பது மாயமானது, அது நிரந்தரமானது அல்ல. ஆனால் இந்த பிலிப்பு ஜீவனுள்ள தேவனாகிய கிறிஸ்துவை பின்பற்றி கொண்டிருக்கிறான். அவனின் நற்செய்தியை பரப்பி கொண்டிருக்கிறான். ஆகவே இவன் பின்பற்றுகின்ற ஜீவனுள்ள தேவனாகிய கிறிஸ்துவை நானும் பின்பற்றுவேன் என்று சொல்லி எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இப்பொழுது இவனை பின்பற்ற தொடங்குகிறான். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, சீமோனின் மூலமாக வெளிப்பட்ட வல்லமை தேவனிடத்திலிருந்து வந்த வல்லமை அல்ல. ஆனால் இந்த பிலிப்புவின் மூலமாக வெளிப்பட்ட வல்லமை ஜீவனுள்ள தேவனாகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்திலிருந்து வந்த வல்லமை என்று சொல்லி அறிந்து கொள்ள வேண்டும். இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு இயேசுவிடமிருந்து அற்புதங்களும் அடையாளங்களும் நிச்சயம் உண்டு. என்னை கேட்டுக்கொண்டிருக்கின்ற தேவனுடைய பிள்ளைகளே, நான் 2 வயதாக இருக்கும் பொழுது நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய தகப்பனார் மிகவும் குடி பழக்கத்தில் மிகவும் வைராக்கியமாக இருந்தவர், மிகவும் அடிமையாக இருந்தவர். வீட்டிலே கொண்டு வந்து மதுவை அருந்துவது அவருடைய வழக்கம். ஒரு முறை அப்படி வீட்டிலே அவர் மது அருந்துவதை நான் பார்த்துவிட்டு, என்னுடைய தகப்பனார் இல்லாத நேரத்தில் நான் 2 வயதாக இருக்கும் பொழுது என் தகப்பனார் மது அருந்துவது போல நானும் பாட்டில் இருந்ததான அதை ஊற்றி நான் குடிக்க ஆரம்பித்து விட்டேன். கொஞ்ச நேரம் குடித்து கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய தாயார் அவர்கள் அதை பார்த்து விட்டார்கள். ஓடி வந்து பார்த்த பொழுது நான் அப்படியே மயக்கத்தின் நிலைமையில் தள்ளப்பட்டு காணப்படுகிறேன். என்னுடைய தாயார் வந்து பார்த்த பொழுது நான் குடித்து கொண்டிருப்பது மதுபானம் அல்ல, ஆனால் மண்ணெண்ணெய். அங்கு ஒரு பாட்டில் வைத்திருந்ததான ஒரு மண்ணெண்ணெயை என்னுடைய தகப்பனார் குடிப்பது போல நானும் அதை எடுத்து குடித்து கொண்டிருந்தேன். மரணத்தின் விளிம்பில் துடித்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் என் அவர்கள் என்னை தூக்கி கொண்டு ஓடுகிறார்கள். மருத்துவ வசதி அருகாமையில் இல்லை, வாகன வசதி அருகாமை இல்லை. நீண்ட நேரம் காத்திருந்து ஒரு பஸ்ஸில் என்னை ஏற்றி கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் நான் மரணத்திற்காக துடித்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய கண்கள் மூடப்பட்டது, என்னுடைய வாயிலிருந்த நுரை தள்ளி கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் என்றோ கேள்விப்பட்ட இயேசுவை மனதில் வைத்து கொண்டு, இயேசுவே இந்த குழந்தையை உயிரோடு தாரும் என்று சொல்லி இயேசுவை நோக்கி அழைத்த பொழுது சற்று நேரத்தில் நான் மருத்துவமனைக்கு சென்று சேர்ந்து என்னுடைய உயிர் பிழைக்கப்பட்டது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நேரத்தில் எனக்கு உயிர் கொடுத்தது என்னுடைய தாயார் வணங்கி கொண்டிருந்ததான குல தெய்வங்கள் அல்ல, ஆனால் என்றோ கேள்விப்பட்ட, யார் மூலமாக அறிவிக்கப்பட்ட அந்த நற்செய்தியின் மூலமாக கேள்விப்பட்ட இயேசுவை நோக்கி, இயேசுவே என் குழந்தைக்கு விடுதலை தாரும், இயேசுவே என் குழந்தையை மீட்டு தாரும் என்று சொல்லி இயேசுவின் வல்லமையை நம்பி இயேசுவை நோக்கி கூப்பிட்ட பொழுது நான் பிழைத்து இன்று ஜீவனோடு உங்கள் மத்தியில் இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் மட்டுமல்ல, என் குடும்பமும் இப்பொழுது 3வது தலைமுறையாக எங்களுடைய குடும்பம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வந்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முக்கிய காரணம் உலகத்தின் வல்லமை அல்ல, உலகத்தில் காணப்படுகிற வல்லமை அல்ல, ஆனால் இந்த உலகத்தை படைத்து பாதுகாத்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிற
கொண்டிருக்கிற ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரின் வல்லமைதான் என்னை இந்த இடத்தில் நிறுத்தி கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, யாராக இருந்தாலும் இயேசுவை நம்பி பாருங்கள். யாராக இருந்தாலும் இயேசுவின் வல்லமைகளை நாடி சென்று பாருங்கள். அவைகள் நம்மை தூக்கி நிறுத்தும். இந்த உலகத்தின் வல்லமைகள் முறியடிக்கப்படுவதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கி மரித்து மீண்டும் உயிருள்ள தேவனாக எழும்பி வந்து ஜீவனுள்ள தேவனாக உலகத்தில் காணப்படுகிறார். அந்த நற்செய்தியின் மூலமாக இந்த உலகத்தின் வல்லமைகள் முறியடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. உங்கள் வாழ்க்கையிலும் உங்களை அடக்கி ஆண்டு அழிக்க நினைக்கிற எந்த சக்திகளாக இருந்தாலும் இயேசுவின் வல்லமையை நம்பி இயேசுவை நோக்கி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக உயர்வுகள் வரும். நிச்சயமாக நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். அன்பு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உலக வல்லமையும் சக்திகளும் நம்மிடம் உள்ளவைகளை சுரண்டி அழித்துவிடும். ஆனால் ஆண்டவர் நற்செய்தியும் வல்லமைகளும் நமக்கு வேண்டியவைகளை தந்து நம்மை பாதுகாத்து அனுதினமும் நம்மை வழிநடத்தும் என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த நேரத்திலும் வாழ்க்கையில் தோல்விகளை சந்தித்து இழப்புகளை சந்தித்து மனதில் நிம்மதி இல்லாமல் சமாதானத்தை இழந்து போய் ஒருவேளை நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் என்னோடு இணைந்து கண்களை மூடி ஆண்டவரே என்று சொல்லி நோக்கி பார்க்கலாமா? பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் சமாதானத்தின் பாதையில் கொண்டு செல்வீராக. உலகத்தின் சக்திகளும் உலகத்தின் மாயமான மனிதர்களும் எங்கள் பிள்ளைகளை ஏமாற்றத்தின் பாதையில் கொண்டு சென்று இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஆண்டவரே நீர் உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வீராக. உலகத்தின் சக்திகளும் வல்லமைகளும் எங்களை அழிக்க நினைக்கும். ஆனால் உமது வல்லமையும் உம்முடைய மகத்துவம் எங்களை தூக்கி நிறுத்தும் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். நீர் எங்களை தூக்கி நிறுத்துகிற தேவன். ஆனால் உலகத்தின் சக்திகளும் மனிதர்களும் எங்களை அழிக்க நினைப்பவர்கள். இந்த நேரத்திலும் வாழ்க்கையில் தோல்விகளை கண்டு துவண்டு போயிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர் தூக்கி நிறுத்துவீராக. எத்தனையோ முறை நான் மரிப்பதற்காக முயற்சித்து கொண்டிருக்கிறேன், எனக்கு இந்த உலகத்தில் வாழ பிடிக்கவில்லை என்று சொல்லி மரணத்தின் எண்ணங்களும் மரணத்தின் சக்திகளும் நம்முடைய பிள்ளைகளை அடக்கி ஆழ்ந்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் இந்த நேரத்தில் ஜீவனுள்ள தேவன் நான் உனக்கு ஜீவனை தருகிறேன் என்று சொல்லி உம்முடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்து உம்முடைய பிள்ளைகளை தூக்கி நிறுத்துவீராக. போராட்டங்கள் எங்களால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. எப்பொழுதும் கவலை, எப்பொழுதும் கண்ணீர், சரீரத்தில் வியாதி, குடும்பத்தில் நிம்மதி இல்லை, ஒற்றுமை இல்லை என்று சொல்லி உம்முடைய பிள்ளைகள் கலங்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால் சமாதானத்தின் தேவன் எங்கள் பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுப்பீராக. பிரிந்து காணப்படுகிற பிள்ளைகள் உண்டு. பிரிவினைகள் இயேசுவ நாமத்தில் மாற்றப்பட்டு எங்கள் பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக. எங்கள் வாழ்க்கையில் தோல்விகளுக்கு நேராக தோல்விகளை சந்தித்து கொண்டிருக்கிறோமே என்று சொல்லி கலங்கி இருக்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையில் வெற்றியை கொடுப்பீராக. இழந்து போயிருக்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை நீர் திரும்ப கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. கல்வியில் பின்தங்கி நான் காணப்படுகிறேன், என்னால் படிக்க முடியவில்லை, இந்த கல்வி எனக்கு மிகவும் கடினமாக இருக்கிறது என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் உற்சாகப்படுத்தி உம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கர்த்தர் கொடுப்பீராக. ஊழியம் செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஊழியத்தில் தோல்விகளை சந்தித்து ஊழியத்தில் அவமானங்களை சந்தித்து பாடுகளை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு ஊழியத்தில் உயர்வுகளை கொடுப்பீராக. கனிகளினாலே உம்முடைய பிள்ளைகளை நீர் கனப்படுத்துவீராக. வியாதியோடு காணப்படுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அற்புத சுகத்தை கொடுப்பீராக. கடன் பிரச்சனைகள் இயேசுவ நாமத்தினால் மாற்றப்படட்டும் ஆண்டவரே. கற்பத்தின் கனிகளுக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கற்பத்தின் கனிகளை ஆண்டவரே நீர் கொடுத்து அவர்களை கனப்படுத்துவீராக. திருமணம் நடைபெறவில்லை என்று சொல்லி திருமணத்திற்காக பல ஆண்டுகளாக காத்து கொண்டிருக்கிற எத்தனையோ வாலிபர்கள் உண்டு. ஆண்டவரே அவர்களுக்கு ஏற்ற நேரத்தில் ஏற்ற துணையை கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நான் படித்திருக்கிறேன், போதுமான வேலை எனக்கு இல்லை என்று சொல்லி கலங்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு போதுமான வேலை வாய்ப்பை கொடுத்து கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை கனப்படுத்துவீராக. ஆண்டவர் பயந்து போயிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்துவீராக. சோர்ந்து போயிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் உற்சாகப்படுத்துவீராக. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பேரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. உலகத்தின் வல்லமைகள் எங்கள் பிள்ளைகளை சேதப்படுத்தாதபடி அழித்து விடாதபடி பரலோகத்தின் வல்லமை இயேசுவின் வல்லமை எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். கூட இருங்க. இந்த நாள் முழுவதையும் இந்த மாதம் முழுவதையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து
உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து இந்த ஜெபத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசு நாமம் பரவ வேண்டுமே, முழங்கால்கள் முடங்க வேண்டுமே. உயிர்த்த இயேசு நாமம் பரவ வேண்டுமே, முழங்கால்கள் முடங்க வேண்டுமே. யாரை நான் அனுப்புவேன், யாரை நான் அனுப்புவேன், என் காரியமாய் போபவன் யார்? யாரை நான் அனுப்புவேன், யாரை நான் அனுப்புவேன், என் காரியமாய் போபவன் யார்? என்னை நான் தருகிறேன், என்னை நான் தருகிறேன், உமக்காய் நான் வருகிறேன்.